ஹாய் ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். பெருசாக காயெல்லாம் கட் பண்ணுற வேலை இல்லை. அதனால ஒரு 5 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சேனே. ஸோ எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எப்பயும் போல் வாசலில் விளக்கேற்றியாச்சு. ஸோ விளக்கேற்றினது பார்த்திங்கன்னா அந்த ஒளி வந்து இந்த டைல்ஸில் வந்து அப்படியே வந்து படும். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு என்னமோ நிம்மதியாகவும் அதே சமயத்தில் அழகாகவும் இருக்கும். ஸோ காலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தேங்காய் பால் சாப்பாடு தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், மற்றபடி எந்த ஒரு மசாலாவும் கிடையாது. ஸோ அதனால் 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அம்மேட்டு தண்ணி வந்து நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 சொம்பு தண்ணி தான். ஸோ அதனால் 1 சொம்பு தண்ணியும் 1/2 சொம்பு வந்து தேங்காய் பாலும் சேர்த்து அரிசி சேர்த்து தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு குக்கரை மூடி வச்சு சிம்லேயே ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் பால் சாப்பாடு. இதில் நம்ம வேணால் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதான் மத்தியானத்துக்கு. காலையிலைக்கு பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும் தான். ஸோ தோசை டெய்லியும் பிச்சு போட்டு கொடுக்குறோமே, இன்றைக்கி குட்டி குட்டியாக ஊற்றி கொடுக்கலான்னு இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு கேக்கு. ஸோ நெக்ஸ்ட் மினி வ்ளாகில் பார்க்கலாம்.